சொல்லுகிறான், ஆண்டவருடைய ஆளுகை ஆவியில் இருக்கிறது. ஆவியில குழப்பம் இல்லை, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. இந்த ஆவியில் இருக்கிற ஆளுகை மனதுக்கு வருகிறது என்றால் மனது சமாதானம் இருக்கும். ராஜாவுடைய ஆளுகை எங்கெங்க இருக்கிறதோ அங்கே குறைவுகள் இருக்காது, அங்கே தட்டுப்பாடு இருக்காது, நிறைவு இருக்கும். ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அதை தேடி அலையாதீங்க. ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிற மனிதனுடைய பிரதானமான நோக்கமே அதான். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், எண்ணத்தை லேண்ட் வாங்குவோம், பாதுகாக்கப்படுவது எப்படி, பராமரிக்கப்படுவது எப்படி என்று அவனுடைய வாழ்க்கையை சுற்றி மட்டுமே அவன் நோள்றான். அவர் எதை குறித்து சிந்திப்பது கிடையாது. அது ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிற மனுஷன். இவைகள்லாம் உங்களுக்கு வேணும். நல்ல வீடு வேணும், நல்ல உடை வேணும், நல்ல உடுக்க உடை வேணும், நல்ல சாப்பிட சாப்பாடு வேணும். இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டி உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். இவையெல்லாம் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு சப்ளை பண்ணுவதற்கு அவரும் சிஸ்டம் வச்சிருக்கிறார். அந்த சிஸ்டம் ராஜ்யத்தின் சிஸ்டம். நான் சொன்னது புரியுதுங்களா? முதலாவது ராஜ்யத்தை தேடுங்க. வேலைக்கே போவானான்னு சொல்லல, முதல்ல ராஜ்யத்தை தேடுங்க. ராஜ்யத்தை தேடுங்க என்றால் ராஜாவோட ஆளுகையை தேடுங்க, ராஜாவுடைய அரசாட்சியை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையை ராஜாவுடைய டொமினியன் கீழே கொண்டு வாங்க, ராஜாவுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நீதியின் கீழே கொண்டு வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இந்த நீதிங்கிறது ஒரு ராஜ்யத்தினுடைய டேர்ம். ராஜாவுக்கு முன்பாகவும் ராஜ்யத்திற்கு முன்பாகவும் செம்மையாக நிற்கக்கூடிய ஒரு ரைட் ஸ்டாண்டிங். விளக்கி சொல்கிறேன். ரோட்டில் போகிறீங்க, சிவப்பு விளக்கு எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிற்கணும்னு அர்த்தம். நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் ரைட்டுன்னு அர்த்தம். யூ ஆர் ரைச்சியஸ்னு அர்த்தம். காரியத்தை இந்த தேசத்தின் சட்டத்தை மதித்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியாக வாழலாம். அதே போல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகள் என்ன, எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோமோ அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். புரியுதா? புதிய உடன்படிக்கையின் கீழே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பழைய உடன்படிக்கையின் மனப்பான்மையில் நான் வாழ்றேன் என்றால் நான் ரைச்சியஸா வாழலை. நான் வாழ்றது ஒரு ராஜ்யத்தின் சட்டத்திட்டத்தில் வாழணும். இந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கிறது புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற விதத்தில் வாழாமல் நான் ஏற்கனவே இருந்த பழைய ராஜ்யத்தின் அந்த சட்டத்திட்டத்தில் வாழ்ந்தேன்னா இதில் நான் ரைச்சியஸா வாழணும்னு அர்த்தம். நான் ரைச்சியஸா அநீதியாக நடந்துக்கிறேன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அவரோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்கவே வேணாம். கூட கொடுக்கப்படும், நிறைவாக கொடுக்கப்படும். ராஜ்யம் என்றால் ராஜாவுடைய ரூல். எங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. சீக் ஃபர்ஸ்ட் தி ரெயின் ஆஃப் காட்னு இருக்கு. அதில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லலை, தேவனுடைய ஆட்சியை தேடுங்க, தேவனுடைய ஆளுகையை தேடுங்க. இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார், பரமண்டலக்க பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்டோம்னா தேவன் எதையே ஆளுகிறார்னு கேட்டோம்னா தேவன் எல்லாத்தையுமே ஆளுறாருங்க. எல்லாமே தேவனோட ஆளுகையின் கீழே தான் இருக்குமாங்க. எல்லாமே தேவனோட ஆளுகையின் கீழே இல்லை. எல்லாமே தேவனோட ஆளுகையின் கீழே இருக்குது என்றால் அதில் தேவனோட சித்தம் நிறைவேறி இருக்கும். தேவனோட சித்தத்தில் கலகம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, கொலை கிடையாது, தீமையான காரியங்கள் கிடையாது. பரலோகத்தில் எந்த கொலையும் கிடையாது, வன்கொடுமை கிடையாது, தீமை கிடையாது. பரலோகம் மாதிரியே இருக்கு. ஏன் பரலோகமாக இருக்குன்னா பரலோகத்தில் தேவனுடைய ரெயின் நடக்குது, தேவனுடைய அரசாட்சி நடக்குது. அந்த அரசாட்சிக்கு உட்பட்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லை, பரிபூர்ணமாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய மனதில் பிசாசு ஒரு வஞ்சகத்தை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறான்னா நடக்கிறதுலாம் இறைவன் சித்தம், என்ன நடந்தாலும் இறைவன் சித்தம். அது நீ வாங்கி வந்த பிராப்தம், அவன் பிராப்தத்தின்படி தான் நடக்கும். ஓம் பிராப்தத்தில் அப்படி இருக்கு.
இது பிசாசுடைய வஞ்சனை. பிசாசு இதை நம்ப வச்சு நடக்கிற எல்லா தீமைக்கும் கர்த்தர் காரணம்ங்கிற எண்ணத்தை கொடுத்துறான். அவன் தான் செய்கிறான், ஆனால் என்ன எண்ணத்தை கொடுக்குறான்னு எல்லாமே இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ நடக்கிறதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள? இறைவனுடைய கட்டுப்பாடு. இறைவன் சித்தம் இல்லாமே நடக்குது அப்படி இல்லை. இறைவனுடைய ஆளுகை எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய சித்தம் நடக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களோட ஆவிக்குள்ள இறைவனுடைய ஆளுகை இருக்கிறது. இறைவன் ஆண்டவருடைய ஆளுகை ஆவியில் இருக்கிறது. ஆவியில குழப்பம் இல்லை, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. இந்த ஆவியில் இருக்கிற ஆளுகை மனதுக்கு வருகிறது என்றால் மனது ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இங்கே சமாதானம் இருக்கும். இந்த ராஜ்யத்தின் ஆளுகை சரீரத்தில் வரும் பொழுது சரீரம் ஷலோம் அடையுது, நிறைவாக மாற ஆரம்பிக்கிறது. ராஜாவுடைய ஆளுகை எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே குறைவுகள் இருக்காது, அங்கே தட்டுப்பாடு இருக்காது, நிறைவு இருக்கும்.